കട്ടിയെന്ന് പറയുന്നത് മനസ്സിലായോ? This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. You won't believe, Monday suddenly when I'm going to use the restroom, it just comes and falls down like a dead fetus. நான் அந்த ஃபோட்டோவை தான் நான் போட்டிருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். கருப்பை வாயில் வந்து வீக்கம், அந்த அப்நார்மல் வீக்கம், அது அவ்வளவு பயம் வருதுங்க முதல்ல. ஏன்னா இது கேன்சராக இருக்கணும், சர்ஜரி பண்ணணுமோ. பாவம் அந்த பசங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மார்பகங்கள் பெருசாக வளர்ந்துடும். என்ன உனக்கு வந்து மார்பு பெருசாக இருக்குது, அதை வந்து நீ வந்து இழுத்து கட்டிட்டு போ, இப்படி நெஞ்ச நிமித்திட்டு நடக்காத. மெனோபாஸ் வந்து சில பேர் வந்து 40, 45, 50க்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஃபார் சம்படி 35ல் கூட அந்த சடன்லி ஒன் டே இட் வில் ஸ்டாப், பீரியட்ஸ் வில் ஸ்டாப், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய ரயில் ஒன்று போயிட்டு வர வேண்டியது. நான் பயமுறுத்தலை. கருமுட்டை உருவாகுது, விந்தணுவோட இணையாமல் அது உடஞ்சி வெளியில் வர்றது தான் பீரியட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பீரியட்ஸ்னால் வந்து வயிற்று வலி, இடுப்பு வலி, இவ்வளோ தான் நினைக்கிறாங்க. பட் அதை தாண்டி தெர் இஸ் ஸோ மச். வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தா திடீர்னு பேய் மாதிரி கத்துறாங்க. நீங்கள் சும்மாவே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மூட் ஆஃப் அது என்ன பீரியட்ஸா, அது எவ்வளோ அஃபென்சிவான ஒரு விஷயம் தெரியுங்க. இப்போ அசால்ட்டாக பொம்பளை தானே நீ, ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானேன்னு பேசுகிறாங்க. பட் ரொம்ப முக்கியமாக வந்து 35க்கு அப்புறம் ஆர் 40க்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு முக்கியமான டெஸ்ட் ஒன்று இருக்குது. விமனுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் ஹெல்த் அண்ட் மெனோபாசல் ஹெல்த். இப்போ ஹெல்ப்லைன் எதுக்கும் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மெனோபாசல் கிளினிக் அண்ட் ஹெல்ப்லைன் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணணும். இப்போது இதையெல்லாமும் சேர்ந்து தான் நம்ம வந்து விமன்ஸ் ரைட்ஸு, ஃபெமினிசம், பெண்ணியம்னு பேசுகிறோம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட எழுத்தாளர் கொற்றவை இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ மெனோபாஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு 40க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு உடல் ரீதியான மாற்றம் இல்லையா? அது எந்தெந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? சிலருக்குலாம் முன்னாடி பின்னாடி ஆகுதுன்னுலாம் சொல்றாங்க. குறிப்பிட்டு எந்தெந்த வயசுலேருந்து வரும்? நான் இது சார்ந்த நிபுணர் இல்லை, ஆனால் நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் குறிப்பானா, நான் என்னுடைய அனுபவத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி, மேம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போச்சு, யாருமே இதை எஜுகேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், இது நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. மாதவிடாய் சார்ந்தே ஒரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சார்ந்தே இங்கே பெரிய கல்வியெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கருமுட்டை உருவாகுது, விந்தணுவோட இணையாமல் அது உடஞ்சி வெளியில் வர்றது தான் பீரியட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் யூட்ரஸ் லைனிங் வந்து கொஞ்சம் ஷ்ரெட் ஆகி அதுவும் சேர்ந்து வர்றது தான் பீரியட்ஸுங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் ரைட் ஆர் ராங், பட் இது என் பொண்ணு சொல்லி தான் எனக்கே தெரியுது. நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், பட் நம்ம விவரம் தெரியாத வயசில் மனப்பாடம் பண்ணிட்டு என்னத்தையும் எழுதிட்டு போகிறதுனால அதை பெருசாக உள்வாங்கிக்கிறது. அப்போ இந்த மாதவிடாய் சமயத்துல அந்த 3 நாளோ 5 நாளோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ கோத்ரூ பண்றாங்க அவங்க. இது வந்து நம்ம மிகைப்படுத்தியும் சொல்லல, இது வந்து ஏதோ அதுக்காக நம்ம சலுகை கேட்கறதுக்காகவும் சொல்லல. இதை வச்சுட்டு பெண்களை பலவீனமா நடத்துறதும் தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இது இயற்கை ரீதியாக மாறுபட்ட இரு உடல்கள், அது ஒரு காரணத்துக்காக பெண் உடல் இப்படி வந்து படைப்பு ஆகியிருக்கு. அதுல இது இப்படி இருந்தால்தான் அது வந்து மனித சமுதாயத்துக்கு நல்லதுங்கிறதுனால இப்படி உருவாயிருக்கு. அப்போ இந்த மாதவிடாய் டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுல பருவம் எய்துறதுங்கிறதே இன்னைக்கு மாறிட்டு வருது. ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஒரு 9-10 இயர்ஸ்ல கூட இப்போ ஏஜ் அட்டன் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துருது. அதே மாதிரி தான் மெனோபாஸ் வந்து சில பேர் வந்து 40, 45, 50க்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஃபார் சம்படி 35ல கூட அந்த பெரிமெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடலாம். 40ல நின்றும் சில பேருக்கு 50க்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போ இது எல்லாமே வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பொறுத்து, இந்த ரத்த அளவுகள் பொறுத்து, ஹெல்த், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல முக்கியமா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பீரியட்ஸ் டைமா இருக்கட்டும் இல்லை மெனோபாஸ் டைமா இருக்கட்டும், உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் அந்த மன ரீதியான மாற்றம் பற்றி இங்கே பெரிய விழிப்புணர்வே கிடையாது. இப்போ பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். இது என்னன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இது அப்படியே மெனோபாஸ்க்கும் நடக்கும். வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தா திடீர்னு பேய் மாதிரி கத்துறா, திடீர்னு வந்து கொந்தளிக்கிறா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா, ஹிஸ்டரிக்காக பிஹேவ் பண்ணுறான்னுவாங்க. இது எல்லாமே வந்து அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் மாற்ற
மாற்றங்கள்னால நடக்குது. ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து வேரி ஆகுது. அண்ட் த மோர் நம்ம வந்து மெனோபாஸை நெருங்கும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கும் அப்படின்லாம் வந்து இது சயின்டிஃபிக்காக அவங்க மருத்துவர்கள்ட்ட தான் கேட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன். நம்மளை அறியாமே உடம்புல ஏற்படுற இந்த ஹார்மோன் சேஞ்சுங்கிறது நம்ம மனநிலையையும் பாதிக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு இது பற்றி அனுபவம் இருக்குது? பீரியட்ஸ்னா வந்து வயிற்று வலி, இடுப்பு வலி இவ்வளோதான் நினைக்கிறாங்க. பட் அதை தாண்டி தெர் இஸ் சோ மச், எஸ்பெஷலி திஸ் மூட் ஸ்விங். ஆனால் இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாருக்குமே வந்து உணர்ச்சிகர கொந்தளிப்பு இருக்கும்ல, நீங்கள் சும்மாவே வந்து கொஞ்சம் வந்து ஒரு மூட் ஆஃப் அது என்ன பீரியட்ஸா, அது ஒரு காமன் டாக் மாதிரி. எவ்வளோ அஃபென்சிவான ஒரு விஷயம் தெரியுங்களா? ஒரு பெண் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலோ இல்லை வந்து ஒரு சேடாக பிஹேவ் பண்ணிட்டாலோ இந்த பீரியட்ஸில் இருக்கியா? இட்ஸ் அ வெரி அஃபென்சிவ் கொஸ்டின். பீப்புள் ஹாவ் டு ஸ்டாப் ஆஸ்கிங் திஸ் அன்லெஸ் ஷீ இஸ் டெல்லிங் எனக்கு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு மூட் ஸ்விங் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே தவிர எதிரில் இருக்கவங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மெனோபாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டதாக இருக்கட்டும், நான் அனுபவிச்சதாக இருக்கட்டும், ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு மனநிலை வந்து. மெனோபாஸ் பற்றி நிறைய இடங்கள்ல புரியல. ஏன்னா என் அம்மா இவ்வளோ நாள் வந்து அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஓகே. பட் திடீர்னு அரகண்டாக மாறிடுறாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? அப்பா அம்மாக்குள்ள அதிகமாக சண்டை வருது, இப்படி நிறைய விஷயங்கள் வருது. என்ன ரீசன்னு தெரியாமல் இருக்கு இல்லையா? இல்லைங்க, காரணமே இல்லாமல் ரொம்ப கோவம் வர்றது நடக்குது. அதுக்கப்புறம் எதுவும் வந்து மைண்டு வந்து எங்கேயோ எப்போவோ நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்து போட்டு உருட்டிக்கிட்டு சேட் ஆகிறது, டிப்ரெஸ் ஆகிறது, ஒரு மாதிரி ஒரு விரக்தியான மனநிலைக்கு போகிறது, அக்ரெசிவ் ஆகுறதுங்கிறது வந்து நடக்க தான் செய்யுது. அது சில பேருக்கு எக்ஸப்ஷனாக இருக்கலாம். இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவோம், எனக்குலாம் ஒன்றுமே தெரியல, அது வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னுவாங்க. அது அவங்களுடைய காலகட்டம் அப்படி. இன்னைக்கு நம்ம உணவு ரீதியாக ஏதோ லைஃப் ஸ்டைல் ரீதியாக ஏதோ காரணங்கள் இருக்கலாம் இது நடக்கிறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஒரு 35க்கு அப்புறமே பெண்கள் வந்து there are lot of these menopausal health checkups, menopausal clinicsனே வந்துருச்சு. இப்போ கைனகாலஜிஸ்ட் கிட்ட இதுக்கு வந்து தொடர்ந்து அவங்க வந்து கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு அவங்க வந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். am I nearing menopause? அதுக்கு வந்து சில செக்அப்ஸ் இருக்கு, லைக் மெனோபாஸை நம்ம நெருங்குறோமா அப்படிங்கிறதுக்கு. அப்போ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க குடும்ப உறுப்பினர்களை எஜுகேட் பண்ணலாம். நான் வந்து ஐ திங்க் ஐ எம் கோயிங் த்ரூ திஸ், ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ண போது நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மனநல ஆலோசகர் வந்து தேவைப்படுறாங்க. சம்டைம்ஸ் மெடிகேஷன் கூட தேவைப்படும், வேர் யூ கோ எண்ட் அப் வித் சைக்காட்ரிஸ்ட். இது எல்லாமே வந்து அந்த மகப்பேறு மருத்துவர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க வந்து அதை எஜுகேட் பண்ணுவாங்க. இந்த மெனோபாஸ்னால ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அவங்களுக்கு அதிகமாக கோவம் வரும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை வச்சு பார்க்கப்போ நிறைய இடங்கள்ல ரொம்ப இன்டீரியர் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் ஒரு 40+ இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக இது பண்ணுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி மித்து எல்லாமே பொதுவாகவே பெண்கள் வந்து கொஞ்சம் கோவமா வந்து எதிர்கொண்டாங்கனாலே இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு நிலைமை. இன்னும் சொல்லப்போனா பெண்களுக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இப்போ அவங்கள அறியாம உடல்ல ஏற்படுற இந்த ஹார்மோன்ஸ் மாற்றத்தினால அவங்க இன்னும் வயலண்டா பிஹேவ் பண்ண சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு அம்மா வந்து திடீர்னு அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அடித்து ஸ்க்ரீம் பண்ணி என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு. சம்டைம்ஸ் தே மை ஆல்சோ ஃபீல் சூசைடல்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியறதில்ல என்ன நடக்குதுன்னு. அப்போது நீ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம கொண்டு போய் மந்திரிக்க கூட்டிகிட்டு போகாமல் ஒழுங்காக வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். நான் வந்து என்ன பகிர்ந்திருந்தேன் அப்படின்னா, என்னுடைய மெனோபாசல் சைக்கிள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஹெவி ப்ளீடிங் வந்து நிறைய போக ஆரம்பிக்கும் திடீர்னு. அப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பம் இப்போ நம்மளுக்கு 28 டேஸ் சைக்கிள் வருது அப்படின்னா திடீர்னு பார்த்தா 21 டேஸ் சைக்கிளாக கூட அது மாறலாம். எனக்கு அப்படி தான் நடந்தது. ரொம்ப ஏர்லியாக வந்துடும். 2 monthஸில் 3 times பீரியட்ஸ்ன்னும் போது இமேஜின் த பிஎம்எஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபர்ஸ்ட் டே பெயின், அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீவ் ஆகிறது ஒரு 10 நாள் தான், மாதத்துலேயே நம்ம வந்து நல்லா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இப்போது ஹெவி ப்ளீடிங் போக ஆரம்பிக்குது. இப்போ இர்ரெகுலராக இருந்தது, திடீர்னு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அவங்க செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 விதமான ஆப்ஸ் ஸ்கேனும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்னலாகவும் ஸ்கேன் எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து 35க்கு அப்புறம் ஆர் 40க்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு முக்கியமான டெஸ்ட் ஒன்று இருக்குது, பாப்ஸ்மியர். இது வந்து சர்வைக்கல் கேன்சரை டயக்னோஸ் பண்ண. ஸோ இது எல்லாமே தொடர்புடையதாக இருக்குது. ஒரு பெண் உடம்புல இவங்க ரொம்ப அசால்ட்டாக பொம்பளை தானே, நீ ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானேன்னு பேசுகிறாங்க. பட் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு மனித சமுதாயம் வளர்றதுக்கும்
வளர்றதுக்கும் சரி, அவங்கள பராமரிக்கிறதுக்கும் சரி, நம்மளுக்குள்ள இவ்வளோ ட்ரபிள்ஸை வச்சுட்டு நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம். அப்போ பேப்ஸ்மியர் பண்ணணும், மேமோகிராம் பண்ணணும். ஏன்னா அந்த சான்சஸ் ஆஃப் யுவர் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். அப்போ இந்த எஜுகேஷன்லாம் எங்கே இருக்கு? சரி, ஒரு மேமோகிராம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா இஸ் இட் அஃபோர்டபுள்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இதையெல்லாமும் சேர்ந்து தான் நம்ம வந்து விமென்ஸ் ரைட்ஸ், ஃபெமினிசம், பெண்ணியம்னு பேசுறோம். ஆனா இதை விட்டுட்டு நம்மள்ட்ட எது கேள்வி கேட்குறேன், நீ என்ன ட்ரெஸ்ஸை பத்தி பேசுற, நீ என்ன லவ் பத்தி பேசுற, நீ என்ன ஃப்ரீ செக்ஸ் பத்தி பேசுற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஸ்கேன் எடுக்கும்பொழுது தே ஃபவுண்டட் தட் எண்டோமெட்ரியம்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய யூட்ரஸ், அந்த கருப்பை வாயில் வந்து வீக்கம், அந்த அப்நார்மல் வீக்கம், அதனால ப்ளீடிங் போகுதுன்னாங்க. அவ்வளவு பயம் வருதுங்க முதல்ல. ஏன்னா இது கேன்சராக இருக்குமோ, சர்ஜரி பண்ணணுமோ, இது என்னென்னமோ பயப்படுறோம். அந்த டைமில் எஸ்பெஷலி டூரிங் திஸ் மெனோபாஸ் டைமில் நம்மளோட ஆங்ஸைட்டி கெட்ஸ் ட்ரிகர்ட். அது நம்ம கண்ட்ரோல்லையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மனப்பதட்டமும் கோவமும் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டாக்டர் வந்து ஹார்மோனஸ் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அதை பற்றி இங்கே வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நீ ஹார்மோன்ஸ் டேப்லெட்லாம் எடுத்துக்கூடாது, வெயிட் போட்டுருவ, அது உன்னை இப்படி மாற்றிடும் அப்படி மாற்றிடும். இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகாதீங்க, டாக்டர் தெரிஞ்சு தானே இதை கொடுக்குறாங்க. மேபி வெயிட் போடலாம் தான், அதுக்கப்புறம் நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். பட் யூ கான்ட் பி ப்ளீடிங் லைக் திஸ் ஆல் த டைம். இல்ல நீங்க அனிமிக்கா மாறுறதுக்கான ஒரு ஹீமோகுளோபின் லெவல் குறையலாம், என்ன வேணா நடக்கலாம். நீங்க ஹீமோகுளோபின் குறைஞ்சு அனிமிக்காய், தலை சுத்தி விழுந்து, எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்கா இருக்கு. அப்ப இது திக்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும். நாங்க யூ won't believe, Monday suddenly when I am going to use the restroom, it just comes and falls down like a dead fetus. நான் அந்த ஃபோட்டோவை தான் நான் போட்டிருந்தேன். அது பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு அரைக்குறையாக வளர்ந்த ஒரு கரு வந்து சிதைந்து வெளியில் வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஏதோ ஒன்று வந்து எனக்கு விழுந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு பெண் தனியாக வீட்டில் எதிர்கொள்கிறா அப்படின்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அரசாங்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல. பெண்களுக்காகன்னு சொல்கிறாங்க, ஓட்டு அரசியலில் பெண்களை பயங்கரமாக வந்து என்னன்னா, பட் வாட் ஆர் தே கோயிங் த்ரூ அட் ஹோம்? அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க? ஸோ நான் இதை வந்து மெயினாக எழுத ஆரம்பித்தேன். ஐ இன்ஃபேக்ட் ஷேர்ட் த பிக்சர். அது வந்து ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஐம் சாரி, ஐ டோன்ட் நோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி கவர் இட், பட் திஸ் இஸ் ஹவு திங்ஸ் கேம் அண்ட் ஃபெல் அவுட். அண்ட் எனக்கு என் பொண்ணு தான் வீட்டில் இருந்தா. அவளை கூப்பிட்டுட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்னொடனே அவள் வந்து ஓகே லெட் அஸ் நாட் பேனிக், நீ அந்த ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு அனுப்புன்னு அவள் கொஞ்சம் நிதானமாக இருக்கா. எனக்கு என்னென்னமோ ஐ ரியலி தாட் மை யூட்ரஸ் கேம் அண்ட் ஃபெல் அவுட். அவ்வளோ பயமாயிடுச்சு. அப்புறம் டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்த அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு, பிகாஸ் அந்த உனக்கு வந்து எதன் காரணமாக ப்ளீடிங் ஆயிட்டு இருந்ததோ அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தது இல்லையா, அது வந்து வெளியில வந்துருச்சு, யூஆர் சேஃப் அப்படின்றாங்க. ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம் இல்லைங்களா? மெனோபாஸ்ங்கும் போது ஒருத்தருக்குமே இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு விதமான ட்ரபிள் வரலாம். எல்லாருக்குமே இப்படி எண்டோமெட்ரியம் வந்து அப்நார்மலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வரைக்கும் நான் நிறைய ஸ்கேன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு இப்படி இருந்ததில்லை, ஒன்லி அந்த டைமில் தான் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஐ ரியலி ரெக்வெஸ்ட் தி கவர்மெண்ட் டு ஆஃபர் விமன் அ மெனோபாசல் ஹெல்த் செக்அப், அ மெனோபாசல் ஹெல்த் சப்போர்ட். நீங்கள் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அனுபவபூர்வமாகவும் உங்களுக்கு அது நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இது மனநிலையும் சரி, அதே போல் நம்முடைய உடலையும் சரி, இதுக்கு தயார்படுத்திக்க பெண்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகணும்? முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த கல்வியை கொடுக்கணும். பெண்கள் மட்டும் இல்லை, இதில் ஆண்களுக்கு முக்கியமாக கல்வி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நான் இதை வந்து போஸ்ட் பண்ணும்போது தான் நிறைய பசங்க வந்து ஐயோ மேம் நாங்கள் மெனோபாஸ்னு சின்ன பசங்க, லைக் நான் சொல்கிறது ஒரு 20-25 அந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து மேம் நாங்கள் இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லையா மேம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. டுமாரோ அவன் அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க குழந்தையோ இல்லை அவங்க அம்மாவோ இதை கோத்ரூ பண்ணும்போது இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய பெண்களுக்குமே கூட மெனோபாஸ் பற்றின அதிகப்படியான புரிதல். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சடன்லி ஒன் டே இட் வில் ஸ்டாப், பீரியட்ஸ் வில் ஸ்டாப், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ரைடு ஒன்று போயிட்டு வர வேண்டியது. நான் பயமுறுத்தலை, ஐ எம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் தெம். நான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இவ்வளோ தொந்தரவுகள் இல்லாமல் சில பேருக்கு ஸ்மூத்தாக கூட நடக்கலாம். அதெல்லாம் வந்து ஆனால் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 35க்கு மேலே ரெகுலராக வந்து ஒரு கைனக் கிட்ட வந்து ஃபுல் ஹெல்த் செக்அப் வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து பீரியட்ஸ் வந்து இல்லை இர்ரெகுலர் ஆகுதா இல்லை ஓவர் ப்ளீடிங் இருக்கா, அது வந்து கைனக்ஸே சொல்லுவாங்க என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு அந்த மெனோபாசல் கிளினிக்லேயே அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த வெள்ளைப்படுது, இப்படி நிறைய விஷயங்கள். நம்ம என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும், why are you making a big fuss about it அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை இருக்கு. என்ன உலகத்தில் யாருக்கும் வராது, உனக்கு மட்டும் பீரியட்ஸ் வந்துச்சா, இப்படியெல்லாம் கேள்விகள் நானும் எதிர்கொண்டிருக்கேன். அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு வருதோ வரலையோ, நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு இவ்வளோதான் டாலரன்ஸ் லெவல் இருக்குது, எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தேவையான உதவியை நீங்கள் கொடுக்கலாம்ல.
ஸோ அந்த உதவி தரலன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தைகளை கொடுக்காம இருக்கலாம். அது அந்த ஒரு எம்பத்தி, கர்டியஸ்னஸ், கேர் இது வந்து தெரியல, யாருக்கும் டைம் இல்லை. பிகாஸ் நம்ம லைஃப்ல வந்து வேற ஏதோ ப்ரெஷர்ஸை கோ த்ரூ பண்றோம். எப்போ பார்த்தாலும் அந்த இஎம்ஐ கட்டணும், இந்த இஎம்ஐ கட்டணும், போய் சம்பாதிக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இதுல விமனோட ஹெல்த் அது வந்து ஒரு 2ஆம் பட்சமாகுது. இப்போ ஸ்லோவா ஆண்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம், அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கு, ஹேர் லாஸ் இருக்கு, ஒபேஸ் ஆகுறாங்க. ஸோ ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வாழ்க்கை முறை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பீரியட்ஸ் அண்ட் மெனபாசல் இஷ்யூஸ், நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து PCOS அண்ட் PCODன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. நீர்க்கட்டிகள், சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது. அது தெரியாம இவ்வளவோ வீட்டில் வந்து இந்த பெண்களை எப்படி நடத்துறாங்கன்னா, அவங்க வந்து வெயிட் போட்டுருவாங்க. அந்த அம்மாக்கள் வந்து, நீ என்ன இவ்வளோ குண்டா இருக்க, அது பாவம் அந்த பசங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மார்பகங்கள் பெருசாக வளர்ந்துரும். என்ன உனக்கு வந்து மார் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதை வந்து நீ வந்து இழுத்து கட்டிட்டு போ, இப்படியே நெஞ்ச நிமித்திட்டு நடக்காத, தூரமான வீட்டுக்குள்ளே வராத, மற்ற பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்க, நீ என்ன எப்படி இருக்க அப்படின்னு. பட் அந்த குழந்தைங்க வந்து they go through a lot when they have PCOS. அவங்களுக்கும் மனநிலை வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு வந்து அவங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து அசிஸ்டன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் ஏதோ ஒரு விதம் அவங்க வந்து சரியாக ஃபீல் பண்ணலாம், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து அது வந்து ஏதோ ஒரு புலம்பலாக பார்க்காம அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதோ அப்படின்னு நினச்சி குடும்பமும் சமூகமும் அணுகணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இங்கே பேசணும்னு நினச்சேன். விமென்ஸ் ஹெல்த்தை பற்றி இப்போ அரசாங்கம் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துக்காக விமென்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் ஹெல்த் அண்ட் மெனோபாசல் ஹெல்த், இதுக்கு தனியாக அவங்க வந்து கவனம் செலுத்தணும். தேவைப்பட்டால் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்ப்லைன் ப்ரொவைட் பண்ணி கவுன்சிலிங் செஷன்ஸ், இப்போ ஹெல்ப்லைன் எதுக்கோ வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மெனோபாசல் கிளினிக் அண்ட் ஹெல்ப்லைன் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணணும். அந்த மெனோபாஸ் பற்றின ஒரு புரிதல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் இதுக்கப்புறமா இதை பார்த்து, இந்த வீடியோ பார்த்து நிறைய கேர்ள்ஸ்மே கூட இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக டாக்டர்ஸையும் போய் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்காக, ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you. Pasha, Manik Pasha. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.